அக்காவா? உங்களுக்கு அவங்க அம்மாவா அம்மா, இருந்தாலும் அம்மா நான் வச்சுக்கோங்க. அக்கா. அக்கா. ம். அந்த கண்ணாடி மருந்து நான் தான் பிரேமா. நான் தான் பிரேமா. அப்படியா? உங்க பொண்டாட்டி உங்கள தொடப்ப கட்டால அடிக்காம இருந்தா சரி. ஐயா! பையன் எப்படி பேசுறான் ஆ தெரியுமா? நல்லா பாருங்க. போடா தெரியலையா? போடி. அதான் கண் தெரியல. நல்லா பாருங்க. என்னத்த பார்க்கணும்? Nowadays advanced and latest technology. ஓகே, ஆப்டிகலி. நான் அப்பா. யாருக்கு அப்பா? உனக்கு அப்பா அது. மணி தம்பி! வாடா செல்லக்குட்டி. எங்கடா போன இவ்வளோ என் நேரம்? மச்சான் உன்னைய பாக்குறாருல. மச்சான்! அடடா! மிஸ் பண்ணிட்டேனே மச்சான. மச்சான் திரும்பி கருவண்டு, பார்த்துக்கிட்டே கருவண்டு. இந்த மச்சான், வராரு. மச்சான், மச்சான். மச்சான், கையெட்டு. மச்சான், மச்சான். வாத்துட்டாரு. சாப்பிட்டீங்களா மச்சான்? இல்ல. ஐயோ! பாவம். கொடுமைப்படுத்துறீங்க இல்ல மச்சான் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து மகளும், அம்மாவும். என்ன மச்சான், கொடுக்குறாரு? நாளைக்கு பேசிக்கிறேன் எல்லாத்தையும். டோன்ட் வரி மச்சான். டுமாரோ, ஓகே? மத்தியானம் சாப்பிடல, இப்பயும் சாப்பிடல இன்னும். அட பாவிங்களா! ஏன் என் மச்சான கொடுமைப்படுத்துறீங்க இப்படி பட்னியா போட்டு? இப்படித்தான் போடணும். சோறு போட்டா இன்னும் ரொம்ப சேட்டை ஏறிடும். மச்சான் வாங்க மலேசியாக்கு. நான் வீட்ல வச்சு உங்களுக்கு கஞ்சி ஊத்துறேன் மச்சான். ஒரு பைப் கட்டானதுக்கு சோறு கிடையாதாம். வீட்டுக்குள்ள ஒரு லைன் கட் ஆயிடுச்சு. மாடில தண்ணி வருது. மாடில இருந்து தண்ணி பிடிச்சு செய்யறதுக்கு சோறு கிடையாது. உங்களுக்கு செலவு வைக்கிறாங்க. கஞ்சி தான் ஊத்துற வேண்டியது. அக்கா வந்துட்டு சிறு சிறு 14வது கணேஷ் லைக்கு. தம்பி வாங்க. சித்து உங்க பேர் கணேஷ் பீச் ரொம்ப சாப்பிட்டியா? நல்லா இருக்கு. உங்க உங்க பேர் பீச்சா? உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்கா? தேங்க் யூ. ஒரு லெக்சரரா இருந்தா என்ன பண்றது? வாயை தொறந்து கத்துனாதான் அங்க சாப்பாடு ஊவாவுக்கு பணம் கிடைக்கும். கணேஷ் தம்பி வாங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சா தம்பி? ஜில் ஜில்னு வராங்களா அவங்க கணேஷ். ஓ சாப்பிடல தம்பி ஒன்றும் சாப்பிடல. ஹவ் ஆர் யூ? யா ஐம் குட். ஐம் வெரி வெரி கிரேட். உடனே சொல்லுவாரு நான் சென்னையில குராம்பேட்டையில கடை வச்சிருக்கேன். ஹாய் பர்னிச்சர் டார்லிங் வாங்க. அண்ட் பாண்டி அம்மா சீஸ். ஹாய் டார்லிங். வாங்க கார்த்திகா. கார்த்திகாமா வாங்க. வணக்கம். சாப்பிட்டாச்சா கார்த்திகாமா? கார்த்திகா டார்லிங் ரொம்ப பாவம். ஏம்மா? அது ஒரு நாளைக்கு சொல்றேன். சரி சரி. மச்சான் இவங்க அத்தியோ ஒரு வாள். டே என்னடா போடுற? ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட என்ன பண்ண வேண்டியது தானே எனக்கு அப்படின்றது. மச்சான் அவங்க அப்படித்தானா? ஒருவேளை சாப்பாடு சாப்பிட கூட என்ன பண்ண வேண்டி இருக்குது அதுக்கு நான் அப்படின்னு சொல்றாங்க. பண்றேன்மா. பாண்டியம்மா வாங்க தம்பி கணேஷ். சாப்பிட்டாச்சா? நான் பண்ணித்தரேன். ஓ டூகெதர் லைவா? ஆமா ஆமாம்மா டூகெதர் லைவ் தான். இல்ல நான் இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. வா டூல் இருக்கு அதை லைவ் போடுறேன் வான்ட்டு. நான் இன்னைக்கு வந்து யாருக்கிட்டயும் பேசுற மனநிலையில இல்ல. நான் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கேன். நீ பண்ற. நான் சாப்பிட்டேன் பாண்டியம்மா சிஸ்டர். நல்லா பண்ணுற. என்ன நல்லா பண்ணுற? என்னைய கடைக்கு குராம்பேட்டையில கடை வச்சிருக்கிறாராம். பர்னிச்சர் வாங்க வாங்க வாங்கங்கிறாரு. நான் எந்த பர்னிச்சரை போய் வாங்க? நான் வந்து வாங்கி தரேன். அப்புறம் என்ன கணேஷ் உனக்கு ஆள் பிடிச்சாச்சு கவலைப்படாத. ஹாய் சோபனாம்மா வாங்க. வெல்கம். ஹாய் ஷோபனா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பசங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க சோபனா? அக்கா நம்புச்சிங்க. மனேஷ் எங்கடா போற? இருடா. ஊருக்கு போயிட்டியா? எங்க இருக்கிற? ஃபேக் ஐடில இருந்து வந்து பிரியாவை போய் கலாய்ச்சிட்டாங்க. பிரியா நீ தான் நினைச்சுக்கிச்சு. நான் சொல்லிட்டேன் இல்ல நீ தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். யாருன்னு தெரியல. சரி மைதா மாவு எங்க போச்சு? வரேன்னு சொன்னிச்சுதான் மேல. வாரேன்னு சொல்லிச்சு. அதுக்குள்ளேயும் எங்க அப்பனுக்கும் வேலை போயிருச்சு. கோவிந்தா கோவிந்தான்னுச்சு. மலேசியா அக்கா செம்ம கியூட். அப்படியா தம்பி? ரொம்ப நன்றி. என்னோட ஷார்ட்ஸ்லாம் போய் பாருங்க. ஒன்னும் கியூட்டா செஞ்சிருப்பேன். கீழெல்லாம் படுத்துக்கிட்டுலாம் செஞ்சிருப்பேன். அதுக்கு வியூஸ் நிறைய போகும்னு பார்த்தா 400 வியூஸ் தான் போயிருக்கு. கடவுள் ஒரு நாள் கண்ணில் பார்த்தாரா? அந்த பாட்டு இல்ல இரு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவர் பாடினது கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம். வந்து எப்படி? ஐயோ அது பாரு போது நல்லா வந்துச்சு. இந்த தங்கச்சி சொல்லுது. தங்கச்சி